மாமா நீங்க இந்த ஜட்டி போட்டுக்கோங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். தம்பி உனக்கு இந்த ஜட்டி தான்ப்பா நல்லா இருக்கும், இது போடுப்பா. இப்படி அம்மா ஒய்ஃப் 2 பேரும் கொடுத்தா எதை நான் போடுறது? பாக்குறேன்டா நீ எதை போடுறன்னு. இதுவா அதுவா எதை நான் போடுறது? நீ எந்த ஜட்டி தான் போட்டுக்கணும். அதெல்லாம் முடியாது, இததான் போடணும். மாமா உங்களுக்கு இந்த ஜட்டி தான் நல்லா இருக்கும், நீங்க இததான் போடணும் சொல்லிட்டேன். அம்மா சொல்றது கேளுப்பா, இத போட்டுக்கப்பா, சூப்பர்மேன் மாதிரி இருப்பப்பா நீ. சரிம்மா குடு, இதையே போட்டுக்கிறேன். இந்தாப்பா. எப்படி? சரிடா போயிட்டு வரேன். நல்ல வேலை நீங்க உங்க அம்மா கொடுத்த ஜட்டியை போட்டுக்கிட்டீங்க, எங்க நான் கொடுத்த ஜட்டியை போட்டுக்கீங்களோன்னு பயந்துட்டேன். எனக்கு புரிஞ்சுதுடி, எனக்கு ஓட்ட ஜட்டி தான் பிடிக்கும் தெரிஞ்சும் புது ஜட்டி நீ எடுத்துட்டு வந்த பாத்தியா, அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த செய்கை கூட அது சேனல் மாதிரியே பண்ண வரல. ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராம் திறந்தாலே இந்த மாதிரி ரீல்ஸ் தான் வருது. எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் கப்பலாக ரீல் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க யாரும் இது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா என் வீடியோஸ் பற்றி சொல்கிறாங்க, இதான் ஒரு வீடியோவை அடுத்த வீடியோ பற்றி ரியாக்ட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் திட்டுறாங்க. நம்ம தொடச்சி போட்டு போகிறோம், அது 2வது விஷயம். நம்ம கூட பாய் நான் மட்டும் இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ஃபேமிலியாக பண்ணும்போது ஃபேமிலியாக நிறைய பேர் ஓப்பனாக சொல்லிடுவாங்க. என்னையே சொல்லும்போது அங்கே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்களா? அப்போ நீங்கள் எப்படி மறுபடியும் அதே மாதிரி ரீல்ஸ் பண்ணுறீங்க? ஓப்பனாக சொல்ல நல்லா இல்லைல்ல? அது நீ பண்ணுறது கூட தான் பிடிக்கல, நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு கேட்காதீங்க. நான் பண்ணுறது பிடிக்கல, நான் யாரையும் பற்றி சொல்லக்கூட கூடாதா? அது கூட எனக்கு உரிமை இல்லையா? அதான் சொன்னேன்ப்பா.